யாரிடத்துல மனமகிழ்ச்சியாயிரு? கர்த்தரிடத்தில் மனமகிழ்ச்சியாரு. அல்லேலூயா. அப்போ அவர் உன் இருதயத்தில் இருக்கிற வேண்டுதல் எல்லாவற்றையும் உனக்கு என்ன செய்வாரு? அருள் செய்வார். அல்லேலூயா. தேவனுக்குள்ள சந்தோஷமா இருங்க. எதற்குள்ள சந்தோஷமா இருங்க? தேவனுக்குள்ள, தேவனுடைய பிரசன்னத்துக்குள்ள. இன்னைக்கு ஆராதனைக்கு போறேன், அது நமக்கு ரொம்ப சந்தோஷமா இருக்கு. அல்லேலூயா. ஆமே, நான் தேவனுடைய பிள்ளை, அது எனக்கு ரொம்ப பெரிய ஒரு சந்தோஷம். அல்லேலூயா. அப்போ நம்ம எப்போதுமே தேவனுக்குள் இருக்கிறத நினைச்சு நம்ம என்ன செய்யணும்? ரொம்ப சந்தோஷப்படணும். கர்த்தரிடத்தில் நம்ம எப்போது எப்படி இருக்கணும்? மனமகிழ்ச்சியா இருக்க வேண்டும். அப்ப நம்ம மனமகிழ்ச்சியா இருக்கும் போதுதான் நமக்குள்ள தேவன் தம்முடைய விருப்பங்களை உள்ள வைத்து கொண்டே இருப்பார். யார் கர்த்தரிடத்தில் மனமகிழ்ச்சியா இருக்கிறார்களோ அவர்களுக்குள்ள தேவன் என்ன செய்கிறார்? தம்முடைய விருப்பத்தை வைக்கிறார். அல்லேலூயா. இவன் ஆமே ஸ்தோத்திரம். இருந்தாலும் இல்லாட்டாலும் எப்படி இருக்கிறான்? மகிழ்ச்சியா இருக்கிறான். ஆமே, குறைவுபட்டாலும் நிறைவா இருந்தாலும் எப்படி இருக்கிறான்? எப்படி இருக்கிறான்? ஆமா, இவனுடைய மகிழ்ச்சிக்கு இவனுடைய ஆசீர்வாதம் அல்ல காரணம். ஆமே ஸ்தோத்திரம். இவனுடைய மகிழ்ச்சிக்கு காரணம் கர்த்தர். அல்லேலூயா. சில பேருக்கு ஆசீர்வாதம் வந்தா முகத்துல சிரிப்பு வரும். ஆமே, ஒரு நிறைவு வந்தா முகத்துல என்ன வரும்? சிரிப்பு வரும். ஆனா குறைவுபடும் போது முகத்துல என்ன இருக்காது? அப்ப ஈஸியா கண்டுபிடிச்சுக்கலாம். சார்வால். ஆமே ஸ்தோத்திரம். எது கிடைச்சாதான் சந்தோஷமா இருப்பாங்க. ஆசீர்வாதம் கிடைச்சாதான் எப்படி இருப்பாங்க? சந்தோஷமா இருப்பாங்க. அல்லேலூயா. ஆனா சில கேட்டகரி இருக்கு. ஒரு சிலர் இருக்கிறார்கள், அவர்கள் கர்த்தரிடத்தில் மனமகிழ்ச்சியா இருக்கிறார்கள். அல்லேலூயா. அவருடைய தேவ பிரசன்னத்தை அனுபவிக்கிறதுனால அவர்கள் எப்படி இருக்கிறார்கள்? மனமகிழ்ச்சியா இருக்கிறார்கள். அல்லேலூயா. அப்ப அவர்களுடைய மகிழ்ச்சிக்கு காரணம் என்ன? தேவன். அவர்களுடைய மகிழ்ச்சிக்கு காரணம் யாரு? தேவன். அல்லேலூயா. நீங்க சொல்லுங்க, என்னுடைய சந்தோஷத்துக்கு காரணம் என் தேவன் என் கூட இருக்கிறார். அல்லேலூயா. அதான் சங்கீதக்காரர் அழகா எழுதியிருக்கிறார். நீ யாரிடத்துல மனமகிழ்ச்சியாயிரு? கர்த்தரிடத்துல என்ன செய்யும்? மனமகிழ்ச்சியா இரு. அல்லேலூயா. அப்போ நமக்கு என்ன அப்படின்னா, எப்போ நம்ம மகிழ்ந்திருக்க முடியும் அப்படின்னா, எப்போ ஒரு தேவ மனுஷன், ஒரு தேவ பிள்ளை ஆமே எப்போ மகிழ்ச்சியா இருக்க முடியும் அப்படின்னா, நீங்க தான் எனக்கு எல்லாம் சொல்றான் பாருங்க, அவன் தான் மகிழ்ச்சியா இருக்கான்னு அர்த்தம். நீங்க தான் எனக்கு எல்லாம், நீங்க எனக்கு போதும் ஆண்டவரே, நீங்க தான் என்னுடைய அதிகத்திற்கும் அதிகமாக இருக்கிறீர் ஆண்டவரே, நீதான் என்னுடைய தேவைக்கும் அதிகமான தேவையாய் இருக்கிறீர் ஆண்டவரே அப்படின்னு யாரெல்லாம் சொல்றாங்களோ அவர்களெல்லாம் கர்த்தருக்குள்ள எப்படி இருக்கிறாங்க? மகிழ்ச்சியான செய்கிறார்கள். அல்லேலூயா. எனது எல்லாவற்றையும் விட நீங்க எனக்கு பெருசு ஆண்டவரே. இவன் மகிழ்ச்சியை ஒருத்தன் எடுக்க முடியாது. இவன் சந்தோஷத்தை பிசாசு தொடவே முடியாது. யாருடைய சந்தோஷத்தை? நீங்க தான் எனக்கு எல்லாம் சொல்றான் பாருங்க, அவனுடைய சந்தோஷத்தை பிசாசு எடுக்கவே முடியாது. கர்த்தர் கொடுத்தார், கர்த்தர் எடுத்தார். கர்த்தருடைய பரிசுத்த நாமத்துக்கு ஸ்தோத்திரம். இவனுடைய சந்தோஷத்தை யாரும் எடுக்கவே முடியாது. அல்லேலூயா. அதெல்லாம் நம்ம ஆராதிக்கும் போது சொல்றோம், ஆண்டவரே நீங்க தான் எனக்கு எல்லாம் ஆண்டவரே, நீங்க எனக்கு போதும் ஆண்டவரே. இப்படி நீங்க சொல்லிக்கிட்டே இருந்தீங்கன்னா உங்க மகிழ்ச்சி ஒரு நாள் குறையாது. அப்போ இப்படி மனமகிழ்ச்சியா யாரு இருக்கிறாங்களோ அவர்களுக்குள்ள தேவன் தன்னுடைய மன விருப்பத்தை என்ன செய்கிறார்? வைக்கிறார். அல்லேலூயா. ஒரு வருத்தம் வருது, ஒரு கவலை வருது, ஒரு சங்கடம் வருது, ஒரு கஷ்டம் வருது, இப்படி எல்லாம் வந்தாலும் கூட இந்த தேவ மனுஷன் என்ன சொல்றான்? நீங்க போதும் ஆண்டவரே, பரவாயில்லப்பா, இந்த வருத்தத்தை விட நீங்க பெரியவர், இந்த சங்கடத்தை விட நீங்க பெரியவர், இந்த வியாதியை விட நீங்க பெரியவர் ஆண்டவரே அப்படின்னு சொல்லி பாருங்க. ஆமே, உங்களுடைய கவலை, உங்களுடைய சந்தோஷத்தை எடுக்க முடியாது. அல்லேலூயா. வருத்தம் வரும்போது நான் அடிக்கடி ஆண்டவர்கிட்ட சொல்ற ஒரு வார்த்தை அதுதான், நீங்க தானப்பா எங்களுக்கு எல்லாம். அல்லேலூயா. நமக்கு பாரம் வரும்போது நம்ம சொல்ல வேண்டிய வார்த்தை, முழங்கால் போட்டு கையை தூக்கி உயர்த்தி சொல்ல வேண்டிய வார்த்தை, நீங்க தான் எனக்கு எல்லாம் ஆண்டவரே.
நீங்கள் தான் எனக்கு போதும் ஆண்டவரே. அப்போ நம்ம அப்படி சொல்லும்போது நம்முடைய விசுவாசம் ஒரு நாள் என்ன செய்யப்படாது, குறைவுபடவே. அல்லேலூயா. அப்போ அவருடைய உன்னுடைய மன வேண்டுதல்களை எல்லாம் உனக்கு என்ன செய்வார்? செய்வார். பக்கத்தில் பார்த்து சொல்லுங்க, மன மகிழ்ச்சியாரு. அப்பொழுது உன் இருதயத்தின் வேண்டுதலை உனக்கு என்ன செய்வார்? அருள் செய்வார். அல்லேலூயா. ஒருவேளை தேவன் நம்முடைய விண்ணப்பத்திற்கு பதில் தரல அப்படின்னா, ஆமே, நம்முடைய விண்ணப்பத்திற்கு தேவன் ஒரு பதிலை தருவதற்கு மறுக்கிறார், அதாவது அமைதியாக இருக்கிறார் அப்படின்னா அர்த்தம் என்னன்னு நீங்க புரிஞ்சுக்கணும்னா, நம்ம ஜெபித்ததை விட கர்த்தர் மேலான ஒரு காரியத்தை செய்ய போகிறார் என்ற அர்த்தம். அல்லேலூயா. நான் செய்த ஜெபத்திற்கு, ஆமே, நான் தேவனிடத்தில் மனமகிழ்ச்சியா இருந்தும் என்னுடைய மன விருப்பத்தை நான் செய்த என் ஜெபத்துக்கும் விண்ணப்பத்திற்கும் தேவன் அமைதியா இருக்கிறார், அதை மறுக்கிறார் என்று சொன்னால் நீங்கள் ஒன்றை புரிந்து கொள்ள வேண்டும், அதை விட மேலான ஒன்றை கர்த்தர் எனக்கு செய்ய போகிறார். தேவனிடத்தில் மனமகிழ்ச்சியாயிருங்க, நீங்க மேலான காரியத்தை பெற்றுக்கொள்ள போகிறீர்கள். ஆமா, நீங்க ஜெபித்ததை விட அதிகமான காரியத்தை கர்த்தர் உங்களுக்கு அருளி செய்ய போகிறார். உணர்கிறவர்கள் மாத்திரம் நல்ல கையை தட்டி ஆண்டவரை மகிமைப்படுத்துவோம். அல்லேலூயா. நீங்க ஜெபித்த ஜெபத்திற்கு பதில் ஒருவேளை அமைதியாயிருக்கலாம். நீங்கள் ஜெபித்த ஜெபத்துக்கு என்ன பதில் உங்களுக்கு வந்திருக்கலாம். தேவன் அமைதியாக இருப்பது போல ஒருவேளை நீங்க உங்களுக்குள்ள உணரலாம். ஆனால் கர்த்தர் சொல்லுகிறார், நான் அமைதியாக இருக்கம்னா மேலான ஒரு காரியத்தை செய்ய போகிறேன் என்ற அர்த்தம். அவர் அமைதியா இருக்கிறார்னா அவர் மேலான ஒன்றை என்ன செய்ய போகிறார்? அவர் குறித்த காலத்தில் நேரத்தில் அவர் என்ன செய்ய போகிறார்? செய்ய போகிறார். தேவ ஜனமே, எத்தனை பேர் விசுவாசிக்கிறீங்க? எத்தனை பேர் விசுவாசிக்கிறீங்க? அப்போ இப்படிலாம் தேவ சமூகத்தில் யார் மனமகிழ்ச்சியாக இருக்கிறாங்களோ அவர் எனக்கு பதில் தரல அப்பனா அவர் என்ன செய்ய போகிறாரு? நான் ஜெபித்ததை விட அதிகமாக இதுதான் மனமகிழ்ச்சியாக இருப்பது. பதில் வரலன்னு ஒன்னே நமக்கு என்ன வந்துடுது? ஒரு கோபம் வந்துடுது. எனக்கு நான் ஜெபித்த ஜெபத்துக்கு கர்த்தர் என்ன செய்யல, பதில் தரல அப்படிங்கிற ஒரு கோபம். ஆனால் கர்த்தரிடத்தில் மனமகிழ்ச்சியாக இருக்கிறவனுக்கு கோபம் வராது. அவன் என்ன நினைக்கிறான் அப்படின்னா, அவன் ஆண்டவர் நான் ஜெபித்த ஜெபத்துக்கு இப்போ பதில் தரல, ஆனால் அவன் பதில் தரும்போது அது மேலான ஒன்றாக இருக்கும், அது ஆச்சரியமான ஒன்றாக இருக்கும், அது ஆச்சரியப்படத்தக்க விதத்தில் இருக்கும். அது யாராலும் எண்ணி முடியாது, அது யாராலையும் கணக்கிடவே முடியாது. அப்படிப்பட்ட ஒரு காரியத்தை செய்ய முடியுதான் என் கர்த்தர். இப்போ என் ஜெபத்திற்கு பதிலை கொடுக்காம எனக்கு ஒரு பலனை கொடுத்திருக்கிறார் ஆண்டவர். அல்லேலூயா. தேவன் சில நேரங்கள் நமக்கு பதிலை கொடுக்காம நம்முடைய ஜெபத்திற்கு பலனை கொடுப்பார், நம்ம ஜெபத்துக்கு சமாதானத்தை கொடுப்பார், நம்முடைய சிந்தைகளை அவர் காத்துக் கொள்வார், அவர் நம்முடைய இருதயத்தை சந்தோஷத்தினால நிரப்புவார். தேவனிடத்தில் மனமகிழ்ச்சியா இருக்கிறவன் அவன் யார் மேல சந்தேகமே வராது, தேவன் மேல அவனுக்கு சந்தேகமே வராது, வைராக்கியம் தான் வரும். அல்லேலூயா. அவனுக்கு என்னதான் வரும்? தேவன் மேல ஒரு பயங்கரமான வைராக்கியம். அவர் எனக்காக மேலானவைகளை செய்து முடிப்பார். அல்லேலூயா. அப்ப அவர்தான் நமக்கு எல்லான்னு தெரிஞ்சிட்டா நமக்கு நம்ம கஷ்டம் பெருசா தெரியாது, கவலை பெருசா தெரியாது, நமக்கு வருகிற பாடுகள் நமக்கு பெருசாவே தெரியவே தெரியாது. ஏன் அப்படின்னா நமக்கு எல்லாம் யாருன்னு தெரிஞ்சிட்டு, எனக்கு தேவன் தான் எனக்கு எல்லான்னு தெரிஞ்சு போச்சு. அல்லேலூயா. ஒரு வசனத்தை வாசிக்கிறேன். அப்போஸ்தலர் 5வது அதிகாரம் அதனுடைய 41வது வசனத்தை வாசிக்கிறேன். அப்போஸ்தலர் 5:41. அவருடைய நாமத்திற்காக அல்லேலூயா, தினந்தோறும் தேவாலயத்திலேயும் வீடுகளிலேயும் கிறிஸ்துவென்று பிரசங்கித்தார்கள். அவருக்காக, அவருடைய நாமத்திற்காக அவமானப்பட்டதை எப்படி நினைச்சாங்களாம்? சந்தோஷமா சொல்லுங்களா அத? அல்லேலூயா. சந்தோஷமாய் ஆலோசனை சங்கத்தை விட்டு என்ன செய்தார்கள்? புறப்பட்டு போனார்கள்.
இந்த சந்தோஷம் எப்படி இவங்களுக்கு வந்தது அப்படின்னா, எல்லாமே ஏசப்பா தானுன்னு நமக்கு தெரிஞ்சிட்டா நமக்கு சந்தோஷம் தானா வந்துடும். அல்லேலூயா. எனக்கு எல்லாமே அவர்தான் அப்படின்னு நமக்கு தெரிஞ்சிட்டா, அந்த அறிவு நமக்கு வந்துட்டா, அந்த விவேகம் நமக்கு வந்துட்டா, அந்த ஞானம் நமக்கு வந்துட்டா, ஆமென், சந்தோஷமாய் பாடுகிற அனுபவிப்போம். சந்தோஷமாய் பாடக்கூட ஒருத்தன் சந்தோஷமாய் ஏற்கிறான்னா அவன் கர்த்தரிடத்தில் மனமகிழ்ச்சியாய் இருக்கிறான். அல்லேலூயா. தேவ ஜனமே, கர்த்தரிடத்தில் மனமகிழ்ச்சியா இருக்கிற வாழ்க்கையில கர்த்தர் செய்ய போகிற காரியம் மேலான காரியம், மேலான காரியம், மேலான காரியம். இந்த கால வேளையில கர்த்தர் உங்களுக்கு தீர்க்க தரிசனமா வாக்குத்தத்தமாய் சொல்லுகிறார். அல்லேலூயா. அதான் நான் வீட்டு கூட்டத்தில் சொன்னேன், கவலை வருதா, கவலையின் மேல சிந்தை வைக்காதீங்க, ஜெபத்தின் மேல சிந்தைய வைங்க. அல்லேலூயா. பாடுகள் வருதா, ஐயோ இந்த பாடு வந்துட்டு, இந்த உபத்திரம் வந்துட்டு, இந்த தேவை வந்துட்டு, இந்த மாதிரியான கஷ்டம் வந்துட்டு, என்ன செய்ய போறே, ஏது செய்ய போறே என்று சிந்திக்கிறத விட்டுட்டு இப்போ நான் என்ன செய்ய போறேன், ஜெபத்தின் மேல சிந்தைய வைக்க போகிறேன், ஆராதனை மேல சிந்தைய வைக்க போகிறேன், அவரை துதிக்கிறது மேல சிந்தைய வைக்க போகிறேன். எல்லாம் இருக்கத்தான் செய்யுது, ஆனா அவைகளை குறித்து நான் சிந்திக்கவில்லை, நான் அவரை குறித்து சிந்திக்க போகிறேன். என அவைகளை விட என் தேவன் பெரியவர். ஹல்லேலூயா. அப்படி சொல்லும்போது ஒரு அளவில்லாத தேவனுடைய சந்தோஷம் இருதயத்தை நிரப்பும். அதை பார்த்து தான் பிசாசு பயப்படுகிறான், அதை பார்த்து தான் பாதாளம் நடுங்குகிறது. அல்லேலூயா. என் தேவனிடத்தில் ஒருவன் மனமகிழ்ச்சியா இருந்தா பிசாசுக்கு தெரியும், இவன் தேவனிடத்தில் மனமகிழ்ச்சியா இருந்துட்டான்னா இவனுக்குள்ள யாருடைய விருப்பம் வந்துடும், தேவனுடைய விருப்பம் வந்துடும். இவன் கர்த்தர் சித்தத்தை செய்ய ஆரம்பிச்சிருவான், கர்த்தர் செய்ய திட்டத்தை செய்ய ஆரம்பிச்சிருவான், பரலோகத்தை இவன் கட்ட ஆரம்பிச்சிருவான். இவனை கொண்டு கர்த்தர் இந்த பூமியில பெரிய காரியத்தை செய்து விடுவார் என்பதை சாத்தான் அந்த நாய் மோப்பம் பிடிச்சிடும். ஹல்லேலூயா. நம்ம தேவனிடத்தில் மனமகிழ்ச்சியா இருந்துட்டோம் அப்படின்னா, ஆமே, பிசாசுக்கு தெரிஞ்சிடும் இவனுக்குள்ள யாருடைய விருப்பம் வந்துடும், கர்த்தருடைய சித்தம், கர்த்தருடைய நோக்கத்தை செய்யணுங்கிற, கர்த்தருடைய பிரதான திட்டத்தை செய்யணுங்கிற அந்த துடிப்பு யாருக்குள்ள வந்துடும், எவன் தேவனிடத்தில் மனமகிழ்ச்சியா இருக்கிறானோ அவனுக்குள்ள வந்துருங்கிறத பிசாசு மோப்பம் பிடிச்சிருவான். நீ ஏன் சந்தோஷமா இருக்கக்கூடாதுன்னு பிசாசு கங்கணம் கட்டி அலையிறான், ஏன் சமாதானமா இருக்கக்கூடாதுன்னு பிசாசு அவன் தந்திரம் பண்ணுகிறான் என்று சொன்னால், நான் சந்தோஷமா சமாதானமா இருந்துட்டா எனக்குள்ள எது வந்துடும், அவருடைய சித்தம் செய்யக்கூடிய விருப்பம் வந்துடும், அவருக்காக எதையாகிலும் செய்யக்கூடிய ஒரு துடிப்பு எனக்குள்ள வந்துடும். அல்லேலூயா. உங்கள் பாடுகளை குறித்து நீங்க சந்தோஷப்படுவீங்களா? ஆமே. தேவனிடத்தில் மனமகிழ்ச்சியா இருக்கிறவன் தனக்கு வருகிற பாடுகளை குறித்து சந்தோஷப்படுறான். பைத்தியமா தானே தெரியுது உங்களுக்கு. எவன் பாஸ்டர் ஒரு கஷ்டம் வந்தா அவன் எப்படி பாஸ்டர் சிரிக்க முடியும்? பைத்தியக்காரத்தனமா பேசுறீங்க. தேவனிடத்தில் ஒருவன் மகிழ்ச்சியாக இருப்பான்னா அவனுக்கு வருகிற பாடுகள் மத்தியிலையும் அவன் சந்தோஷமா ஆராதிப்பான். அல்லேலூயா. இப்படி ஆராதிக்கிறவனை கொண்டுதான் கர்த்தர் பெரிய காரியத்தை செய்ய போகிறார். பக்கத்தில் பார்த்து சொல்லுங்க, பாடுகளை குறித்து கவலைப்படாதீங்க, ஜெபத்தில் வைங்க. அல்லேலூயா. அப்போ அவங்கள அடிச்சாங்க. அங்கே என்ன வேதம் சொல்லுகிறது? அவர்களை அடிச்சிருக்காங்க. யார? சோத்திரம். அந்த கூட்டத்தை அவங்களை என்ன செய்தார்கள்? அடித்தார்கள். நன்றி ஆண்டவரே, ஸ்தோத்திரம். 19வது வசனத்தை வாசிங்க. 4:19. அப்போஸ்தலர் 4:19. பேதுரும் யோவானும் அவர்களுக்கு பிரயோத்தரமாக, தேவனுக்கு செவி கொடுக்கிறதை பார்க்கிலும் உங்களுக்கு செவி கொடுக்கிறது தேவனுக்கு முன்பாக நலமாயிருக்குமோ? ஆமே, நீங்கள் நிதானித்து பாருங்கள். அன்று என்ன செய்கிறார்? தைரியமா யார் பேசுறா?
யார் பேசுகிறா? பேதுரு பேசுகிறாங்க. இப்படிலாம் பேசாத, பேசினா உன் உயிருக்கு என்ன இல்லை உத்தரவாதம், உன் உயிருக்கு கேரண்டி. அடப்போடா, அல்லேலூயா. நான் எப்படி ஊழியத்துக்கு வந்ததே எதை வச்சு தான்? நீங்கள் தான் எனக்கு எல்லாம்னு சொல்லி தான் வந்திருக்கிறேன். எனக்கு என்ன ஆனாலும் அவர் தான் பொறுப்பு. அல்லேலூயா. அதுதான் என் மன மகிழ்ச்சி. நீங்கள் தான் எல்லாம் சொல்கிற விட சந்தோஷம் வேறு எதுவுமே இல்லை. எனக்கு எல்லாம் இருக்கு, அது இல்லை சந்தோஷம். எனக்கு எல்லாம் அவர் தான், அதுதான் நமக்கு சந்தோஷம். புரிஞ்சவங்க கை தட்டுறாங்கப்பா, அவங்கள ஆசீர்வதிங்க. அல்லேலூயா. எனக்கு எல்லாம் இருக்கு என்கிறது அல்ல எனக்கு சந்தோஷம், எனக்கு எல்லாமாய் அவர் இருக்கிறார். அதுதான் எனக்கு பெரிய சந்தோஷத்திலும் பெரிய சந்தோஷம். அல்லேலூயா. ஆமாம். அப்போ அவர்கள் அடிபட்டார்கள். அவர்களை எங்கே வச்சாங்க? சிறைச்சாலையில். அப்போஸ்தலர் 5 வாசிக்கும்போது அப்போஸ்தலர்களை பிடித்து பொதுவான சிறைச்சாலையில் என்ன செய்தார்கள்? வைத்தார்கள். அல்லேலூயா. பொதுவான சிறைச்சாலையிலே. அப்போ அவருக்காக தங்கள் அடிக்கப்படுவதையும் என்ன செய்தார்கள்? மேன்மையாய் எண்ணினார்கள். அவர்களுக்கு ஆண்டவருக்காக தாங்கள் அடிக்கப்படுவதையும் மேன்மையாய் எண்ணினார்கள். ஆமே, ஸ்தோத்திரம். சொல்லுங்க, மேன்மையாய். ஆண்டவருக்காக ஒரு அடி வாங்கணும். நான் யாரு? ஆண்டவருக்காக ஒரு அந்த 5 ஸ்டார்னு சொல்லுவாங்களா, நல்ல ஒரு நல்ல பிராண்டடாக குவாலிட்டியாக இருந்தால் அதுக்கு எத்தனை ஸ்டார் போடுவாங்க? எத்தனை ஸ்டார் போடுவாங்க? நம்ம ஒரு ஸ்டாராவது ஆண்டவருக்காக வாங்க வேண்டாமா? ஒரு ஸ்டார்னா என்ன? ஒரு அடி, ஒரு உதை, ஒரு மிதி. யாராவது சுவிசேஷத்துக்காக அடி வாங்கியிருக்கீங்களா? நான் வாங்கணும்னு விருப்பப்படுறேன். ஆமாம். இந்த மனுஷன் காலையிலே கூட்டு வந்து என்ன பேச்சு பேசாம்பார். அல்லேலூயா. காலையிலே கூட்டு வச்சு அடி வாங்கணும், உதை வாங்கணும், மிதி வாங்கணும் பேசிகிட்டு இருக்கான். இன்றைக்கி தான் இந்த பாஸ்டர் நல்ல வார்த்தையை பேச போகிறாரோ தெரியலை அப்படிங்கிற மாதிரி நீங்கள் உட்கார்ந்துருக்கீங்க. அல்லேலூயா. தேவஜனமே, அவருக்காக அடி வாங்கிறது ஒரு ஸ்டார். அது ஒரு முத்தை வாங்குற மாதிரி. சுவிசேஷத்துக்காக நீங்கள் ஒரு அடி வாங்கினீங்கன்னா உங்களுக்கு என்ன கொடுத்துருக்கிறார்? அந்த ஒரு ஸ்டாரை கத்த தந்திருக்கிறார். குறைஞ்சது ஒரு ஸ்டாராவது வாங்கிறணும். லேலூயா. ஆமாம். காரி துப்பியிருக்காங்க, பேப்பரை கிழிச்சு மூஞ்சில் போட்டிருக்காங்க, ஆனால் இந்நாள் வரை யாரும் அடித்தது கிடையாது. அது சீக்கிரம் உங்களுக்கு நடக்கும் பாஸ்டர்ன்னு சொல்கிறீங்களா? லேலூயா. ஆமாம். ஏன்னா இதெல்லாம் நான் ஏன் சொல்கிறேன் அப்படின்னா, கத்தரிடத்தில் மனமகிழ்ச்சியாக இருக்கிறவன் அவருக்காக அடி வாங்கினதை கூட சந்தோஷமாக ஏற்றுக்கிட்டான். ஆமென். பவுலை குறித்து வேதம் சொல்லுகிறது. ஆமென். அப்போஸ்தலனாகிய பவுலை குறித்து நம்ம ஏற்கனவே வாசித்தோம். அவர் பட்ட பாடு, அவர் பட்ட அவமானம், நிந்தை, கஷ்டம், குளிர், நிர்வாணம், இதெல்லாம் அவர் எப்படி எண்ணினாரு? கத்தருக்காக மேன்மையாக எண்ணுகிறார். அல்லேலூயா. ஏன்னா கத்தரிடத்தில் ஒருத்தன் மனமகிழ்ச்சியாக இருந்துட்டான்னா அவன் சொல்லுகிற காரியத்தை பாருங்க. பிலிப்பியர் 3 அதிகாரம் 8 வாசிங்க. பிலிப்பியர் 3:7-8 வாசிங்க. கத்தரிடத்தில் மனமகிழ்ச்சியாக இருக்கிற ஒரு தேவ மனுஷன் சொல்லுகிறத பாருங்க. எனக்கு லாபமாக இருந்தவைகள் எவைகளும் அல்லேலூயா. இவர் தேவனிடத்தில் மனமகிழ்ச்சியாக இருக்கிறதுனால இவர் சொல்லுகிறத பாருங்க. நான் எல்லாவற்றையும் நஷ்டமாக எண்ணுகிறேன். லாபமாக இருந்தவைகள் அவைகள் எல்லாவற்றையும் நான் எப்படி எண்ணுகிறேன்? நஷ்டமாக இருக்கிறேன். அது ஒரு குப்பையமாக கருதுகிறேன். அல்ல, இதுதாங்க மனமகிழ்ச்சி. இதுதான் மனமகிழ்ச்சி. ஆவியானவர் எனக்குள்ள நிறைவாக இருக்கிறார். ஆவியானவர் என்ன நடத்துறாரு, ஆவியானவர் என்ன உணர்த்துறாரு. இதுதான் எனக்கு கிடைச்ச பெரிய ஆசீர்வாதம், எனக்கு கிடைச்ச பெரிய பொக்கிஷம். அல்லேலூயா. எத்தனை பேர் அப்படி விரும்புறீங்க? அவன் அப்படி பவுல் இப்படி ஏகப்பட்ட இடத்துல சொல்லலாம். தாவீது சங்கீதத்தில் அநேக இடத்துல சொல்லுகிறார், என் ஆத்துமா கர்த்தருக்குள் கலிகூறுகிறது. என் ஆத்துமா கர்த்தருக்குள் என்ன செய்கிறது? என் ரட்சிப்பின் தேவனுக்குள் என்ன செய்கிறது? கலிகூறுகிறது. சோத்திரம். சங்கீதம் 4 சங்கீதத்தில் அவர் அழகா சொல்றார் பாருங்க. சோத்திரம். அவர்களுக்கு திராட்சரசமும் தானியமும் திராட்சரசமும் பெருகிருக்கிற காலத்தின் சந்தோஷத்தை பார்க்கிலும் அதிக சந்தோஷத்தை என் இருதயத்தில் என்ன செஞ்சீங்கப்பா?
தந்தீங்கப்பா. அல்லேலூயா. அப்போ யார் தான் இவருக்கு சந்தோஷம்? நீங்கள் தான் எனக்கு சந்தோஷம் ஆண்டவரே. நீங்கள் தான் எனக்கு ஒரு திருவிழா மாதிரி. யார் தான்? திருவிழா வந்துட்டா எல்லார் மூஞ்சில் என்ன தெரியுது? எல்லார் மூஞ்சில் என்ன தெரியுது? ஒரே சிரிப்பு. அல்லேலூயா. அப்படி வெள்ளக்கூடியா தெரியுது. எது வந்தா? திருவிழா வந்தா. ஆனால் ஏன் திருவிழா யார் தான்? என் கர்த்தர் தான் எனக்கு திருவிழா. எனக்கு தினமும் திருவிழா தான். எத்தனை பேர் சொல்ல முடியும் எனக்கு தினமும் திருவிழா? அல்லேலூயா சொல்லுங்க. எனக்கு தினமும் திருவிழான்னு சொல்லுங்க. ஏ அப்பா சொல்லுங்கம்மா, எனக்கு தினமும் திருவிழா தான். எப்போது நான் சரி ஆமாம் பச்சை தான். எப்போதுமே நான் பசுமை தான். எவ்ரிடே எவ்ரி க்ரீன். எல்லா நாளும் பசுமை, எல்லா நாளும் செழிப்பு தான். ஏன்னா என் சந்தோஷம் யாரு? யாரு? கர்த்தர். அல்லேலூயா. அவர் தான் எனக்கு அதிக சந்தோஷம். யார் தான் எனக்கு அதிக சந்தோஷம்? இளையகுமாரனை பாருங்க, அவன் எல்லாத்தையும் வாங்கிட்டு எங்கே போனார்? தூர தேசத்துக்கு போயிட்டார். அல்லேலூயா. போயிட்டு ஆமை ஸ்தோத்திரம் எல்லாம் என்ன செஞ்சுட்டு ஆமே. என் வீட்டில் எங்கள் அப்பா வீட்டில் அநேக கூலிக்காரர்கள் அப்படின்னு வேலைக்காரர்கள் இருக்கிறார்கள். அவருக்கு பூர்த்தியான சாப்பாடு இருக்கிறதுன்னு சொல்கிறார். அப்போனா எவ்வளோ பெரிய கோடீஸ்வரனாக இருந்திருப்பார் பாருங்க. அப்போ அவர் அப்பா எவ்வளோ பெரிய கோடீஸ்வரனாக இருந்திருப்பார். அந்த துட்டை அப்போ இவருக்கு நல்ல கோடி கணக்கில் என்ன செஞ்சுருந்திருப்பார்? கொடுத்துருந்திருப்பார். இளையகுமாரனுக்கு சொத்தை பிரித்து கொடுக்கும்போது கொஞ்சம் கொடுத்துருப்பாரா அதிகமாக கொடுத்துருப்பாரா? அப்போ எல்லாவற்றையும் அவர் என்ன செய்து விட்டார்? செலவழிந்து போயிட்டு அல்லேலூயா. இப்போ பாருங்க, அவர் திரும்பி வராரு. அவர் திரும்பி வரும்போது ஒன்று புரிஞ்சுக்கிட்டாரு. இதிலெல்லாம் சந்தோஷம் இல்லைப்பா, உங்ககிட்ட தான் எனக்கு சந்தோஷம் இருக்கு ஆண்டவரே. அல்லேலூயா. என் சந்தோஷம் உங்ககிட்ட தான் இருக்கு ஆண்டவரே. என்னுடைய அதிகம் நீங்க தான்ப்பா. என்னுடைய அதிகம் நீங்க தான் ஆண்டவரே. எத்தனை பேர் சொல்லுவீங்க? நீங்கள் இப்படிலாம் சொன்னீங்கன்னா பிசாசு உங்களை பார்த்து சும்மா இருக்க மாட்டான். ஏன்னா இதுதான் அவனை கண்ணை. நீ சந்தோஷமாக இருந்தாலே போதும், நீங்கள் கர்த்தருக்காக பயன்பட ஆரம்பிச்சிருவீங்க. நீங்கள் சமாதானமாக இல்லாமல் இங்கே வந்து என்னால் பிரசங்கிக்கவே முடியாது. எவ்வளோ ஆழமான பிரசங்கமாக இருந்தாலும் எனக்கும் என் மனைவிக்கும் சமாதானம் இல்லைன்னா இங்கே வந்து என்னால் என்ன செய்ய முடியாது? பிரசங்கிக்க முடியாது. சந்தோஷம் இல்லைன்னா இங்கே வந்து என்னால் என்ன செய்ய முடியாது? பிரசங்கிக்க முடியாதுங்க. ஏன் முடியாதுன்னா, அந்த யார் கர்த்தருக்குள்ள சமாதானமாக இருக்கிறானோ அவன்கிட்ட இருந்து தான் ஊழியம் புறப்படும், அவன்கிட்ட இருந்து தான் வார்த்தைகள் புறப்படும், அவன்கிட்ட இருந்து தான் அக்கினி புறப்படும். அல்லேலூயா. அப்போ பிசாசுக்கு தெரியும், இவன் தேவனிடத்தில் சமாதானமாகவும் சந்தோஷமாகவும் உறவில் ஐக்கியத்தில் அவன் செம்மையாக இருந்துட்டான்னா இவன் பட்டணத்துக்கு ஆசீர்வாதமாக மாறிடுவான். அப்போ இந்த நாளில் நான் உங்களுக்கு சொல்ல வருகிற காரியம் என்னன்னா, ஆமே ஸ்தோத்திரம், அவர் உங்களுக்கு நன்மை செய்கிறார். அவர் உங்கள் ஜெபத்தை கேட்டு உங்களுக்கு அவர் என்ன செய்கிறாரு? நன்மை செய்கிறார். ஆனால் சிலருக்குள்ள கர்த்தர் தாம் விருப்பத்தை வைக்கிறார். அல்லேலூயா. ஏன் விருப்பத்தை வைக்கிறார்னா, அதில் மகிமை வெளிப்பட போகுது, அதில் மகிமை வெளிப்பட போகிறது. அல்லேலூயா. இப்போ தெரியுதா நீ பண்ணின ஜெபத்துக்கு ஏன் பதில் வரலன்னு? மகிமை வெளிப்படுவதற்காக தான் ஆண்டவர் பதிலை தராம அமைதியா இருந்தார். மகிமை வெளிப்பட போகிறது. புரியுதா உங்களுக்கு நான் சொல்றது? அவர் விருப்பத்தை வைக்கிறார்னா எது வெளிப்பட போகிறது? அவர் உங்களுக்கு ஒரு நன்மை செஞ்சார்னா அது உங்களுக்கு ஆசீர்வாதம், உங்க குடும்பத்திற்கு ஆசீர்வாதம். அவர் உங்களுக்கு ஒரு நன்மை செஞ்சார்னா அது உங்களுக்கு ஆசீர்வாதம், அது உங்களை குடும்பத்துக்கு ஆசீர்வாதம். ஆனா என்னையவே கர்த்தர் ஆசீர்வாதமா மாற்றிட்டார்னா அது தேசத்துக்கு ஆசீர்வாதம். அப்போ கர்த்தருடைய விருப்பம் என்ன? உங்களுடைய விருப்பம் என்ன? ஆண்டவரே என்ன ஆசீர்வதிங்க, என் குடும்பத்தை ஆசீர்வதிங்க. ஆனால் கர்த்தருடைய விருப்பம் என்ன? ஆமென், உங்களை கொண்டு தேசத்தை ஆசீர்வதிக்க வேண்டும். உங்களை கொண்டு தேசத்தை கர்த்தர் ஆசீர்வதிக்க வேண்டும். நீங்கள் நம்பினா கையை தட்டுங்க, இல்லைன்னா நீங்கள் கையை தட்டவே வேண்டாம். அல்லேலூயா. இதுதாங்க நன்மைக்கும் மகிமைக்கும் இடையில் இருக்கிற வித்தியாசம். இதுதான். மகிமைக்குள்ள ஏராளமான நன்மைகள் இருக்கிறது. மகிமைக்குள்ள அளவில்லாத நன்மையை
இருக்கிறது. அப்ப நீங்க தான் எல்லாரும் சொன்ன உங்களை வச்சு தான் கர்த்தர் ஆயிரங்களை ஆசீர்வதிக்க போகிறார். நீங்க ஆசீர்வாதமான பாத்திரமாய் மாறப் போகிறீர்கள். ஆமே, யாக்கோபை கர்த்தர் ஜெபித்த போது யாக்கோபை எப்படி கர்த்தர் மாற்றினார்? அவனை ஆசீர்வதித்து அவனை கொண்டு அநேகரை ஆசீர்வதிக்க கர்த்தர் சித்தமுள்ளவராய் மாறினார். அல்லேலூயா. என்னை ஆசீர்வதித்தால் ஒழிய, அங்க வார்த்தை ரொம்ப தெளிவாய் சொல்லப்பட்டிருக்கிறது. என்னை ஆசீர்வதித்தால் ஒழிய, என்னை ஆசீர்வதித்தால் ஒழிய நான் உன்னை என்ன செய்ய மாட்டேன், போக விட மாட்டேன். இங்க இருக்கிற ஒவ்வொரு வாலிப பிள்ளைகளை, வாலிப தம்பிமார்களையும் ஒவ்வொருவரையும் கர்த்தர் ஆசீர்வதிப்பார். ஒன்னு ஆசீர்வதிப்பார், ஒன்னு ஆசீர்வதிப்பார். ஒன்னு ஆசீர்வதிக்கிறதுனால நீ அநேகருக்கு ஆசீர்வாதமாக மாற போகிறாய். அல்லேலூயா. யாக்கோபுக்கு இல்லாத ஆசீர்வாதமா? 2 பரிவாரங்களை உடையவனாய் அவன் என்ன செய்தான்? கோலும் கையுமாய் இவ்விடத்திலிருந்து போனேன். ஆனால் இப்பொழுது கர்த்தர் 2 பரிவாரங்களை உடையவனாய் என்னை மாற்றித்தார். இந்த 2 பரிவாரம் உடைய ஆசீர்வாதம் இருந்தாலும் கூட அவன் தேவ சமூகத்தில் போய் முழங்கால் போட்டு ஜெபிக்கிறான். இவ்வளவு ஆசீர்வாதம் இருந்தாலும் கூட அவன் சொல்லுகிற வார்த்தை என்ன? என்னை ஆசீர்வதியும் ஆண்டவரே, என்னை ஆசீர்வதியும் ஆண்டவரே. நான் ஆசீர்வதிக்கப்பட்ட ஊற்றாய் மாற வேண்டும் ஆண்டவரே. அல்லேலூயா. எனக்கு ஆசீர்வாதம் இருக்கு, அது பிரச்சனை இல்லை. நான் ஆசீர்வதிக்கப்படணும் ஆண்டவரே. நான் ஆசீர்வதிக்கிறவனாய் மாற வேண்டும். எனக்கு ஆசீர்வாதம் இருக்கிறதை விட நான் ஆசீர்வதிக்கிறவனாய் மாற வேண்டும் ஆண்டவரே. அதனால் தான் கடைசி காலத்தில் யாக்கோபு தன் 12 பிள்ளைகளை மேல ஆசீர்வாதத்தை கூறுகிறான். அவன் சொன்ன ஆசீர்வாதத்தின் வழியே கர்த்தர் பிள்ளைகளை, கோத்திரங்களை ஆண்டவர் எடுத்து வல்லமையாய் பயன்படுத்தினார். அல்லேலூயா. நீங்கள் ஆசீர்வதிக்க கூடியவர்களாய் மாறப் போகிறீர்கள். மனமகிழ்ச்சியாய் இருக்கிற, என்ன நடந்தாலும் நான் கர்த்தரிடத்தில் மனமகிழ்ச்சியாய் இருப்பேன், ஆராதனையை ஏறெடுப்பேன், அவர் மேல தாகமாயிருப்பேன் என்று நீங்கள் சொல்வீர்கள். ஆனால் உன்னை ஆசீர்வதித்து உன்னை ஆசீர்வதிக்க கூடியவனா ஆண்டவர் மாற்றப் போகிறார். பக்கத்தில் பார்த்து சொல்லுங்க, உங்களை ஆசீர்வதிக்க கூடியவர்களால் கர்த்தர் மாற்றப் போகிறார். இனி உன் பெயர் யாக்கோபு எண்ணப்படாமல் இஸ்ரவேல் என்னப்படும். அல்லேலூயா. நீ ஆசீர்வதிக்க கூடியவனாய் மாறுகிறாய். அங்க நடந்த மாற்றம் அதுதான், அங்க நடந்த ஆசீர்வாதம் அதுதான். உன்னை யாக்கோபு, அல்ல வேதம் தெளிவா சொல்லுது, யாக்கோபு வேர் பற்றி இஸ்ரவேல் பூத்து காய்த்து உலகத்தை பலனால் நிரப்புகிற நாட்கள் வரும். யாக்கோபு, நீ ஆசீர்வதிக்க கூடியவர். ஐபிசி சடையமான் குலம் தேவ ஜனமே, நீ ஆசீர்வதிக்க கூடிய பாத்திரம், நீ நிரம்பி வழியக்கூடிய பாத்திரம். அல்லேலூயா, அல்லேலூயா. நீ மகிமையின் பாத்திரம். அப்ப ஆண்டவர் அங்கே ஆண்டவர் அங்கே யாக்கோபுக்கு கொடுத்தது நன்மை அல்ல, மகிமை. மகிமைப்படுத்தினார். அங்க யாக்கோபை கர்த்தர் மகிமைப்படுத்தினார். ஒரு நன்மைக்காக அவ்வளவு போராட வேண்டிய அவசியம் இல்லை. ஆனால் மகிமையை பெற வேண்டுமானால் நாம் போராடினாக வேண்டும். ஆமென் சொல்லுங்களேன். அவர் சொல்றாரு, பொழுது விடியுது, நான் என்ன செய்யட்டும், போகட்டும் ஆண்டவர். தூதன் சொல்றார், என்ன சொல்ற, பொழுது விடுகிறது, நான் போகட்டும். அல்லேலூயா. மலையின் உச்சியில போன மோசையை பார்த்து கர்த்தர் சொல்லுகிறார், இப்போ எழுந்திருந்து இறங்கி போ, இப்போ இறங்கி போ. நான் உன்னை கொண்டு செய்ய போகிற காரியங்கள் பயங்கரமா இருக்கும். இப்ப எழுந்து போ. அவர் போன்னு சொன்னார்னா உன்னை கொண்டு செய்ய போகிற காரியம் பயங்கரம். ஓ, நல்ல கையை தட்டி அந்த பலத்த அபிஷேகம் சபையை மூடுகிறது. இதுதான் சபையுடைய அழைப்பு. இதுதான் கர்த்தர் இந்த சபைக்கு, இந்த ஊழியத்திற்கு அவர் வைத்திருக்கிற அழைப்பு. நான் உன்னை கொண்டு உன் மூலமாய் மகிமைப்படுவேன். இத்தனை பேர் நம்புறீங்க? வாலிப மகனே, உன்னை கொண்டு கர்த்தர் மகிமைப்படணும். வாலிப தங்கச்சி, உன் மூலமாய் தேவன் அவருடைய நாம மகிமைப்படணும். ஹல்லேலூயா. இப்போ நீ இறங்கி, கர்த்தரே சொல்றாரு 40 நாளைக்கு பிறகு இறங்கி போன அவர் சொல்லித்தார்னா
ஜனங்கள் வெளிச்சத்தை பார்க்க போகிறார்கள். ஜனங்கள் பயங்கரத்தை பார்க்க போகிறார்கள். ஜனங்கள் கர்த்தருடைய பயங்கரமான காரியங்களை பார்க்க, தேசம் பார்க்க போகிறது. தேசம் பார்க்க போகிறது. தேசம் பார்க்க போகிறது. அங்கே மோசேயை கர்த்தர் மோசேயை ஆசீர்வதித்தார். அல்லேலூயா. எங்க நான் ஆண்டவருக்குள்ள மன மகிழ்ச்சியா இருக்கும் போதுதான் என்ன கர்த்தர் ஆசீர்வதிக்கக்கூடியவனாய் மாற்றுகிறார். இதுதான் சபையின் அழைப்பு. உங்களுக்கு ஆண்டவர் உங்களை இப்படிதான் அழைச்சிருக்கிறார். அல்லேலூயா. ஏதோ என்ன ஆசீர்வதிப்பார், எனக்கு நன்மை செஞ்சார், அப்படி வாழ்ந்து விட்டு போக கர்த்தர் உங்களை என்னை அழைக்கல. அல்லேலூயா. அவர் விருப்பத்தை எனக்குள்ள வச்சு அந்த விருப்பத்தை அவரே செய்ய வைக்கிறார். நீங்க பிலிப்பியர் 2:18 வாசிங்களே. பிலிப்பியர் 2:18 தயவுள்ள சித்தத்தின்படி 2:13 ஏனெனில் தேவனே தம்முடைய தயவுள்ள சித்தத்தின்படி விருப்பத்தையும் செய்கையும் உங்களில் உண்டாக்குகிறவராய் இருக்கிறார். அல்லேலூயா. என்ன செய்யறாரு? என்ன செய்யறாரு? அதை யாரு உண்டாக்குறாரா? சொல்லுங்க சொல்லுங்க சொல்லுங்க, சத்தமா சொல்லுங்க. அதை யார் உண்டாக்குகிறார்? தேவன் உண்டாக்குகிறார். அல்லேலூயா. நீங்க எத்தனை பேர் ஆண்டவர் நீங்க எனக்குள்ள உண்டாக்குங்க ஆண்டவரே? ஆமே. அவர் எனக்குள்ள ஒரு விருப்பத்தை உண்டாக்குனார்னா அந்த விருப்பத்துக்குள்ள இருக்கிற அற்புதங்களுக்கும் அதிசயங்களுக்கும் ஆசீர்வாதத்துக்கும் அளவே இருக்காது. என் விருப்பத்துக்கு ஒரு அளவு இருக்கு, ஆனா அவர் விருப்பத்துக்கு ஒரு அளவே இல்லை. அல்லேலூயா. அதான் சொல்லுவாங்க, ஒரு ஆப்பிளுக்குள்ள எத்தனை விதை இருக்குன்னு கண்டுபிடிச்சிடலாம், ஆனா ஒரு விதைக்குள்ள எத்தனை ஆப்பிள் இருக்குன்னு இதுவரைக்கும் யாரும் கண்டுபிடிச்சதே கிடையாது. புரியுதா நான் உங்களுக்கு சொன்னது? விதைக்குள்ள எத்தனை ஆப்பிள் இருக்குங்கிற யாரும் என்ன செய்ய முடியாது. அதே மாதிரிதான் அவருடைய விருப்பமும். அவருடைய விருப்பத்துக்குள்ள எத்தனை ஆசீர்வாதம் இருக்கிறது என்பதை நம்மளால அளவிடவே, அது உலகத்தையே நிரப்ப போகுது. அவர் என்ன நிரப்பினார்னா அது உலகத்தையே நிரப்பும். அவர் என்ன மேல அபிஷேகத்தை ஊற்றினார்னா அந்த அபிஷேகம் யாரை நிரப்பும்? ஒட்டுமொத்த பூமியவே நிரப்பும். அதுதான் அவருடைய அபிஷேகம். அல்லேலூயா. யாக்கோபு வேறுபட்டு இஸ்ரவேல் பூத்து காய்த்து உலகத்தை பலனா நிரப்புகிற நாட்கள் வருகிறது. ஆண்டவர் மூலமா தன்னுடைய விருப்பத்தை அவர் நிறைவேற்ற போகிறார். அல்லேலூயா. நீங்க தேவனுக்காக அதிகம் செய்ய போறீங்க. தேவனிடத்தில் மன மகிழ்ச்சியாக இருக்கிற நீங்க அவருக்காக அதிகம் செய்ய போகிறீர்கள். சந்தோஷமாயிருங்கள். மறுபடியும் சொல்லுகிறேன், நீங்க எப்படி இருங்க? கர்த்தருக்குள்ள சந்தோஷமா இருங்க. உங்களிடத்திலிருந்து அதிகம் புறப்பட போகிறது. உங்களிடத்திலிருந்து ஏராளம் புறப்பட போகிறது. உங்களிடத்திலிருந்து ஆமென் ஜனங்கள் ஆசீர்வதிக்கப்பட போகிறார்கள். அல்ல, எத்தனை பேர் நம்புறீங்க இதெல்லாம் நடக்குமா பாஸ்டர்? நீங்களும் வாரம் பிரசங்கம் பண்ணத்தான் செய்றீங்க, ஆனால் இதெல்லாம் நடக்கிற மாதிரி தெரியலை. ஆமாம், யார் தன்னை ஒப்பு கொடுத்தானோ அவருடைய விருப்பத்துக்கு யார் தன்னை ஒப்பு கொடுக்கிறார்களோ அவங்க வாழ்க்கையில் இதை நடக்கும். நம்ம சொந்த கண்களை அதை என்ன செய்யத்தான் போகிறது? பார்க்கத்தான் போகிறது. அல்லேலூயா, அல்லேலூயா. எனக்கு ஒரு நன்மை செஞ்சா எனக்கு ஒரு சந்தோஷம். சொல்லுங்க, எனக்கு நன்மை செஞ்சா எனக்கு அவர் என் வேண்டுதலின்படி எனக்கு ஒரு நன்மையை செஞ்சுட்டாருன்னா எனக்கு ரொம்ப சந்தோஷம். யாரெல்லாம் சந்தோஷமாக இருப்பீங்க? எல்லாரும் எப்படி இருப்போம்? சந்தோஷமாக இருப்போம். ஆனால் ஆண்டவர் ஒரு காரியத்தை சொல்கிறாரு, எனக்கு ஒரு நன்மை செஞ்சால் மகிழ்ச்சி. ஆனால் நான் மகிழ்ச்சியாக இருக்கும்போது அவர் எனக்கு நன்மை இல்லை, அவருடைய விருப்பத்தை எனக்குள்ள வைக்கிறார். அல்லேலூயா. நன்மை செஞ்சா ஒரு மகிழ்ச்சி வருது. ஆனா எப்போதுமே தேவனிடத்துல நம்ம மகிழ்ச்சியா இருந்தா நமக்குள்ள கர்த்தர் எதை வைக்கிறாரு? அவருடைய சித்தத்தை வைக்கிறார். அவருடைய விருப்பம்னா நீங்க என்ன நினைக்கிறீங்க? அவருடைய சித்தம், அவருடைய நோக்கத்தை, அவருடைய என் வழிகள் உன் வழிகள் அல்ல, என்னுடைய நினைவுகள் உன்னுடைய நினைவுகளும் அது எப்படி இருக்கிறதா? வானத்துக்கும் பூமிக்கும் எவ்வளவு உயரமா இருக்கிறதோ அவ்வளவு பெருசா ஏசாயா 55 வாசிக்கிறோம். வாசிங்களே. என் நினைவுகள் உன் நினைவுகள் அல்ல.
உயர்ந்திருக்கிறது. சொல்லுங்க, அது நான் விரும்புகிறதை செய்து. சொல்லுங்க, அது நான் விரும்புகிறதை செய்து நான் அதை அனுப்பின காரியமாகும்படி வாய்க்கும். நீங்கள் மகிழ்ச்சியாய் புறப்பட்டு பர்வதங்களும் மலைகளும் உங்களுக்கு முன்பாக கெம்பீரமாய் மரங்கள் எல்லாம் கை கொட்டும். முச்செடிக்கு பதிலாக நல்ல கையை தட்டி ஆண்டவரை மகிமைப்படுத்துங்க. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. நீங்கள் தேவனிடத்தில் மனமகிழ்ச்சியாக இருக்கும்போது அங்கே முச்செடிக்கு பதிலாக எது முளைக்குமாம்? தேவதாரு விருட்சங்கள் முளைக்கும். காஞ்சோரிக்கு பதிலாக மிருது செடிகள் என்ன செய்யுமாம்? எழும்பும். அது கர்த்தருக்கு கீர்த்தியாகவும் நிர்மூலமாகாத நித்திய அடையாளமாகவும் இருக்கும். அல்லேலூயா. நீங்கள் தேவனுடைய விருப்பத்தை செய்கிறவர்களாக இருக்கும்போது ஆண்டவர் உங்களை அடையாளங்களாக மாற்றுகிறார். இங்கே ஒரு வார்த்தை சொல்லப்பட்டிருக்கிறது. நான் விரும்புகிறதை அது என்ன செய்யுமா? செய்யும். நான் விரும்புகிறதை என்ன செய்யும்? தேவன் விரும்புகிறது. அதை தெளிவாக சொல்லி இருக்கிறது. கர்த்தர் விரும்புகிறதை. அல்லேலூயா. கர்த்தர் விரும்புகிறதை செய்கிற ஒரு சபையா மாறிட்டோம். அல்லேலூயா. தேவன் பிரியப்படுகிறதை செய்கிற ஒரு பிள்ளையா நான் மாறணும். ஒரு வார்த்தை சொல்லுங்களேன், ஆண்டவரே நீர் விரும்புகிறதை செய்கிற ஒரு பிள்ளையா நான் மாறணும் ஆண்டவரே. அல்லேலூயா. அவர் தம்முடைய வார்த்தையில எதை வச்சு அனுப்புறாரு? தம் விருப்பத்தை வச்சு அனுப்புகிறார். அவர் தம்முடைய வார்த்தையில, தீர்க்க தரிசனத்துல, வாக்கு தத்தத்துல யாருடைய விருப்பம் இருக்கு? தேவனுடைய விருப்பம் இருக்கு. எனக்குள்ள ஒரு விருப்பம் இருக்கு, ஆனா என்ன குறித்து தேவனுக்கு ஒரு விருப்பம் இருக்கு. அல்லேலூயா. தேவனுக்கு என்ன விருப்பங்கிறத நீங்க செபிக்கும் போது ஆண்டவர் உங்கள்கிட்ட தனிப்பட்ட முறையில் அந்த வார்த்தையை மறுபடியும் உறுதிப்படுத்தினார் பாருங்க. அந்த வார்த்தை தான் தேவனுடைய விருப்பம், தேவனுடைய திருவுள சித்தம். அல்லேலூயா. அந்த வார்த்தை தான் உங்களை அநேகருக்கு ஆசீர்வாதமாய் மாற்றப் போகிறது. அல்லேலூயா. உலகத்தை ஆசீர்வதிக்கிறவர்கள், உலகத்தை கலக்குகிறவர்கள் இங்கேயும் என்ன செய்து விட்டார்கள்? வந்து விட்டார்கள் என்று சீஷர்களை குறித்து சொல்லப்பட்டிருக்கிறது. அல்லேலூயா. இந்த சபையினுடைய தரிசனமே அதுதான். நாம் உலகத்தை ஆசீர்வதிக்கிறவர்களாய் மாற வேண்டும். நாம் உலகத்தை, தேவன் நமக்குள்ள வச்ச விருப்பமே அதுதான். எனக்கு ஊழியம் செய்ய வேண்டும் என்ற விருப்பத்தை வச்சது யார் தான்? ஏன்னா ஊழியம் செய்யணுங்கிற விருப்பத்தை, எனக்குள்ள இருந்த விருப்பம் வேற. நான் அடிக்கடி சொல்லியிருக்கிறேன், எனக்குள்ள இருந்த விருப்பம் வேற, ஆனால் தேவன் எனக்குள்ள வச்ச விருப்பம் வேற. அல்லேலூயா. அப்போ நம்ம தேவனிடத்துல மனமகிழ்ச்சியா இருக்க தேவன் தன்னுடைய விருப்பத்தை நமக்குள்ள வைப்பார். நான் ஊழியம் செய்வேன்னு நினைச்சே பார்க்கல, இந்த மைக்கை பிடிப்பேன்னு நினைச்சே, இந்த வேதத்தை போதிப்பேன்னு நினைச்சே, எனக்கு அது எட்டாத உயரம். அல்லேலூயா. பிரசங்கம் பண்ணுவது என்பது எனக்கு எட்டாத உயரம். அது எனக்கு வரவே வராது. அந்த வாசனையே எங்கள் வீட்டில் கிடையவே. எங்கள் வீட்டில் யாரும் இதுக்கு முன்னால் பாஸ்டா இருந்ததும் முதல் தலைமுறை நாங்கள் தான். அல்லேலூயா. அப்போ இந்த எட்டாத உயரத்தை, இந்த விருப்பத்தை வச்சது யாரு? கர்த்தர். அல்லேலூயா. தினமும் நம்ம சபையில் அதிகாலை ஜெபம் நடக்கு. அந்த விருப்பத்தை வச்சது யாரு? இது நமக்கு வருத விருப்பமா? அல்லேலூயா. இந்த விருப்பமா நமக்கு வருமா? கர்த்தர் இந்த விருப்பத்தை வச்சார். விழித்திருந்து செபிக்கக்கூடிய விருப்பத்தை எனக்குள்ள வச்சது யாரு? கர்த்தர். அல்லேலூயா. இப்படி ஒவ்வொரு விருப்பத்தையும் தேவன் நமக்குள்ள என்ன செய்கிறார்? வைக்கிறார். அப்போ அந்த விருப்பத்தை சோத்திரம் நான் செய்யக்கூடிய அந்த வாஞ்சையும் அந்த தாகமும் நமக்குள்ள என்ன செய்யட்டும்? பெருகட்டும்.
இன்னைக்கு இது சிரிச்சா தெரியலாம். இன்னைக்கு தேவன் நமக்குள்ள வச்ச காரியம் நமக்கு எப்படி தெரியலாம்? சின்னதாய் தெரியலாம். திடீர்னு ஆண்டவர் இரவுல நம்மோடு பேசுவார். உடனே எழுந்திருந்து எழுதுவோமே, ஆனால் அது அப்போ சின்னதா தெரிஞ்சிருக்கலாம். ஆனா அதுக்கு கீழ்ப்படிந்து அந்த விருப்பத்தை நமக்குள்ள தேவன் வைக்கும் போது நம்ம எழுந்திருந்து ஒருவேளை ஜெபிக்கிறவர்களா, ஒருவேளை வேதத்தை தியானித்து எழுதுகிறவர்களா இருப்போமே, ஆனால் அது நீங்க நினைச்சுக்கோங்க, இது அநேகருக்கு ஆசீர்வாதமாய் மாறப்போகிறது. அல்லேலூயா. நடுராத்திரியில கர்த்தர் உன்னை ஜெபிக்கும்படி அந்த விருப்பத்தை உனக்குள்ள வைக்கிறார்னா, அந்த ஜெபம் உன்னுடைய நன்மைக்காக மாத்திரம் இருக்காது, அது உலகத்தை ஆசீர்வதிக்கக்கூடிய ஒரு மகிமையாய் அது மாறப்போகிறது. அல்லேலூயா. ஏன் பகல்ல ஜெபிச்சா போதாதா பாஸ்டர்? இரவுல ஜெபிக்க வேண்டும் என்கிற விருப்பம் எல்லாருக்குள்ளேயும் வரலையே, உனக்குள்ளதானே வந்தது. அப்படி உனக்குள்ள அந்த விருப்பத்தை கர்த்தர் தர்றாருன்னா, அது ஏதோ ஒரு சாதாரண காரியத்திற்காக இருக்காது, அது ஒரு பெரிய மகிமைக்காக தான் இருக்கும் என்பதை நீ மறந்து போய்விடக்கூடாது. தட்டுனா உடனே எழும்பணும். அல்லேலூயா, அல்லேலூயா. தட்டுனா உடனே எழும்புகிற அப்படிப்பட்ட ஒரு சாமுவேலாக நம்ம மாற வேண்டும். ஆண்டவர் சாமுவேலை முறை கூப்பிடும்போது, சிறு வயதா இருக்கும்போது, சாமுவேலே சாமுவேலே சாமுவேல்னு எத்தனை முறை கூப்பிட்டார்? 3 முறை கூப்பிட்டார். ஆனால் நாட்கள் போக 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 இப்போ ஆண்டவர் சாமுவேலன்னு சத்தமா கூப்பிட வேண்டிய அவசியம் இல்லை. ஒரு சின்ன உணர்த்துதல், இதயத்தில் ஏற்படுகிற சின்ன உணர்த்துதலை கூட தெளிவா யார் கண்டுபிடிச்சிருவா? சாமுவேல் கண்டுபிடிச்சிருவான். ஏன்னா அந்த அளவுக்கு சாமுவேலுடைய வாழ்க்கையில என்ன உண்டாயிற்று? அந்த ஆவிக்குரிய உணர்வும் கூர்மையாக்கப்பட்டு விட்டது. அல்லேலூயா. நம்மளை கர்த்தர் போட்டு ஓயாம என்ன செய்யக்கூடாது? ஓயாம என்ன செய்யக்கூடாது? வந்து உட்கார்ந்து பாட்ட ஆரம்பிச்ச உடனேயே ஒரு கண்கள் இருந்து தார தாரையாய் கண்ணீர் வர வேண்டும். அல்லேலூயா. அந்த வாசல் படியில நின்று அந்த வாசப்படிக்கு வந்த உடனேயே அவருடைய மகிமையை உணர ஆரம்பிக்கணும். அந்த அளவுக்கு ஒரு சாமுவேலா நம்ம மாறணும். அல்லேலூயா. 3 முறை ஆண்டவர் கூப்பிட்டும் அந்த சத்தத்தை அடையாளம் கண்டு கொள்ள முடியாதவனாய் தான் சாமுவேல் இருந்தான். ஆனால் இப்பொழுதோ அவன் எப்படி அடையாளம் கண்டுட்டாரு? சின்ன உணர்த்துதல். ரொம்பலாம் வேண்டாம், ரொம்பலாம் ஒரு மெல்லிய காத்து அடிச்சாலே போதும் சாமுவேலுக்கு. இது கர்த்தருடைய செயல். கர்த்தர் எதையோ செய்யும்படி என்னை உணர்த்துகிறார். அல்லேலூயா, அல்லேலூயா. ரெபெக்காளை பாருங்க, அவள் ஒரு சொப்பனத்தை காண்கிறாள். அவள் இந்த காரியம் எப்படிப்பட்டதா இருக்குமோ என்று சொல்லி அதை அவர் சாதாரணமா எடுக்கவே, சொப்பனம் அல்ல, பிள்ளைகள் தன் வயிற்றில் என்ன செய்கிறார்கள்? ஒன்று கொண்டு அந்த உதைக்கிற அந்த மோதி கொள்ளுகிற காரியத்தை அவள் சாதாரணமா என்ன செய்யவில்லை, எடுத்துக்கொள்ளவே இல்லை. அல்லேலூயா. தேவன் உங்களுக்கு ஒரு காரியத்தை காண்பிக்கிறார்னா சாதாரணமா எடுக்காதீங்க. தேவன் தட்டுறார்னா சாதாரணமா எடுக்காதீங்க. தேவன் ஒரு காரியத்தை உணர்த்துகிறார் என்று சொன்னால் அதை சாதாரணமா எடுக்கவே, ஏன்னா அதுக்குள்ள பெரிய மகிமை இருக்கு. அது அவருடைய விருப்பம். நீ நடு ராத்திரியில உட்கார்ந்து ஜெபிக்கணுங்கிறது யாருடைய விருப்பம்? யாருடைய விருப்பம்? சத்தமா சொல்லுங்க, யாருடைய விருப்பம்? அல்லேலூயா. எல்லாரையும் கர்த்தர் தேடி போக மாட்டார். தானியேலை தான் கர்த்தர் தேடுவார். தானியேலை தான் கர்த்தர் தேடுவார். அல்ல, எல்லாரையும் தேடி போக மாட்டார். எலியாக்களை தான் கர்த்தர் தேடுவார். எலியாக்களை தான் கர்த்தர் தேடுவார். அவருக்கு தெரியும், இவனை தட்டுனா இவன் எழுந்து போராடுவான். இவனை தட்டுனா இந்த மகள் எழுந்து போராடுவார். இந்த மகனை தட்டுனா இவன் எழுந்து என்ன செய்வான்? போராடுவான். அல்லேலூயா. தட்டுனா ஒரு 1/2 மணி நேரமாவது போராடிட்டு தான் அவன் படுக்கணும். பக்கத்தில் பார்த்து சொல்லுங்க, உங்களை ஆண்டவர் தட்டுனா, உணர்த்துனா, இடைப்பட்டா, ஒரு சொப்பனத்தை தந்தா, சொப்பனம் ரொம்ப அழகா இருக்கே அப்படின்னு உங்களை தூங்குறதுக்கு ஆண்டவர் சொப்பனம் தந்தாரு.
அழகாக இருக்குது. வானம் தெரிகிறது, ஆமாம், மலையெல்லாம் பொழியுது. என்ன கட்டபொம்மை வசனத்தை சொல்கிற மாதிரி இது தெரியுது பாஸ்டர். ஆமாம், இயற்கை காட்சியாக தெரியுது. ஆமாம், சோத்திரம். நல்லா இருக்குது. கனவு எப்படி இருக்குது? நல்லா இருக்குது. அடுத்து ஒரு அப்படியே கனவுலே இருந்தீங்கன்னா வேறு கனவு வந்துடும். அதனால் ஆண்டவர் சொல்லித்தாருன்னா உடனே 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 அல்லேலூயா ஜெபிக்க ஆரம்பிச்சிடணும். ஜெபிக்க ஜெபிக்க எத்தனை பேர் அப்படி பக்கத்தில் பார்த்து சொல்லுங்கள். தட்டுனான்னா உடனே 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 எழும்பி ஜெபிக்க. அது எப்பமா இருந்தாலும் பரவாயில்ல. அல்லேலூயா. அது எப்பமா இருந்தாலும் அதுக்கு ஒரு பயிற்சி தான் இந்த அதிகாலை ஜெபம். அல்லேலூயா. என் தேவன் நல்லவர், என் தேவன் நல்லவர். அவர் தட்டுனார்னா ஒரு பெரிய காரியத்தை செய்ய போறாருன்னு அர்த்தம். சும்மா நடுராத்திரி தட்டுவதுக்கு அவர் யாரு? அல்லேலூயா. அவர் 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 உன்னை ஜெபிக்கும்படி அந்த விருப்பத்தை தருகிறார். என் தேவ ஜனமே, மறுபடியும் இந்த வார்த்தையை சொல்றேன். சிலரை கர்த்தர் நடுராத்திரியில விழித்திருக்க சொல்லுகிறார். நடுராத்திரியில விழித்திருக்க சொல்லுகிறார். அல்லேலூயா. ஒரு மணி நேரமாவது நடுராத்திரியில அவர் சமூகத்தில் விழித்திரு. நீ ஆசீர்வதிக்க கூடியவளாய் மாறப்போகிறார். நீ ஆசீர்வதிக்க கூடியவனாய் மாறப்போகிறார். எல்லாருக்கும் நன்மை இருக்குங்க, எல்லாருக்கும் ஆசீர்வாதம் இருக்கு. அது இல்லை, என்னை கர்த்தர் ஆசீர்வதிக்கக்கூடிய பாத்திரமா வச்சிருக்கிறார். ஒரு 1000ங்களுக்கு ஒரு 10 பேருக்கு இன்னைக்கு ஒரு ஆளுக்கு என்ன ஆண்டவர் ஆசீர்வாதமா வச்சார். இந்த நாளில் ஒரு ஆளுக்கு என்ன ஆண்டவர் ஆசீர்வாதமா வச்சார். நான் அதிகாலை ஜெபத்தில் சில நேரங்கள் ஜெபிக்கிறது அதுதான். இன்னைக்கு ஒரு ஆளுக்காவது நான் ஆசீர்வாதமா இருக்கணும் ஆண்டவரே. ஐயா, வார்த்தை ஆசீர்வாதமா இருக்கணும் ஆண்டவரே. தேவ ஜனமே, நீ ஆசீர்வதிக்க கூடியவளாய் மாற வேண்டும். அதுதான் கர்த்தருடைய பெரிய விருப்பமா இருக்கிறது. அல்லேலூயா, அல்லேலூயா. அப்ப எந்த நன்மையும் பார்க்கல என்கிற வருத்தம் கிடையாது. எந்த நன்மையும் நான் என்ன செய்யல, இவ்வளவு ஜெபித்தும் எந்த ஒரு நன்மையை என்னால் என்ன செய்ய முடியல, பார்க்க முடியல. அப்படின்னா நீ கண்டுபிடிச்சுக்கோ. நடுராத்திரிலாம் எந்திரிச்சு என்ன ஆண்டவர் ஜெபிக்க சொன்னாரே, எந்த ஒரு நன்மையும் என்ன செய்ய முடியலையே, பார்க்க முடியலையே என்று சொல்லி ஆதங்கப்படாதீங்க. நீ நன்மையை பார்க்க போகல, நீ பெரிய மகிமையை பார்க்க போகிறாய். நீ பெரிய மகிமையை என்ன செய்ய போகிறாய், பார்க்க போகிறாய். நல்ல கையை தட்டி ஆண்டவரை மகிமைப்படுத்து. அல்லேலூயா, அல்லேலூயா. அப்போ ஸ்தோத்திர ஃபாதர் பெர்க்மான்ஸ் ஐயா ஒரு பாடலை பாடி இருக்கிறாரு. என்ன, என் இதயமெல்லாம் என்ன செய்யுது, இனிக்குது ஐயா. நாமம் சொல்ல சொல்ல என் உள்ளமெல்லாம் துள்ளுதையா. நாமம் சொல்ல சொல்ல என் உள்ளமெல்லாம் துள்ளுதையா. உம்மண்டை பாட பாட, உம்மண்டை பாட பாட, என் இதயமெல்லாம் இனிக்குதையா. இதயமெல்லாம் ஆமே. உன்னாமம் சொல்ல சொல்ல உள்ளமெல்லாம், இதுதான் சந்தோஷம். நாமம் சொல்ல சொல்ல உள்ளமெல்லாம் உள்ளுடையா. உம்மண்டை பாட பாட, உம்மண்டை பாட பாட, என் இதயமெல்லாம் இனிக்குதையா. இதயம் என்ன செய்தான், என் நாக்கு இனிக்கும். இதயம் இனிக்குமா? அல்லேலூயா. நாக்கில் ஒரு ஸ்வீட் சாப்பிட்டா இனிப்பு. அப்பா எப்படி அழகா எழுதியிருக்கிறார் பாருங்க. இதயம் இனிக்குதான். சில பேருக்கு பாரம் வந்தால் இதயம் என்ன செய்யுது, வலிக்குது. ஆனால் இங்கே அப்பா எழுதியிருக்கிறார், இதயம் இனிக்குது. அல்லேலூயா. அதுதான் சந்தோஷம். யாரெல்லாம் சந்தோஷமாக இருக்கலோ அவங்க இருதயம்னா எப்படி இருக்கும், இனிப்பாக இருக்கும். அல்லேலூயா. அங்கே கசப்பு, பக்கத்தில் பார்த்து சொல்லுங்க, கசப்பு வேண்டாம், இதயம் இனிக்கட்டும்.
யாருடைய இருதயம்லாம் இனிக்கோ அங்கே தான் ஆண்டவர் ஊழியத்தை செய்ய போகிறார். அல்லேலூயா. இந்த நாளை சபைக்கு நான் அதை தான் சொல்கிறேன், மகிழ்ச்சியாக இருங்கள். எப்படி இருங்க? சந்தோஷமாக இருங்க. பிசாசுக்கே ஒரு நிமிஷம் அவனுக்கு குழப்பமாயிருவி, என்னடா இவன் ஒரு மாதிரி லூஸுமா இருக்கு, நான் தான் லூஸுன்னு பார்த்தா இவன் அதுக்கு மேலே எப்படி இருக்கான், லூஸாக இருக்கான். என்ன நம்ம இவனை என்னெல்லாமோ செய்கிறோம், ஆனால் இவன் என்ன செய்கிறான் பாடுறான் பாரு. இதயமெல்லாம் இனி குதையா, இவன் என்ன லூஸ் மாதிரி பாடுறான். இந்த நம்ம ஸ்தோத்திரம் இந்த நேரத்தில் இவன் என்ன செய்யணும், அழலா செய்யணும். இவன் என்ன செய்கிறான், பாடுறான், துதிக்கிறானே. இவன் கவலைலாம் படணும், இவன் என்ன செய்கிறான், துதிக்கலாம் செய்கிறான். இவன் சங்கடம்லாம் படணும், கண்ணீர் அழலா செய்யணும், இவன் என்ன செஞ்சிட்டு இருக்கிறான், துதிச்சுக்கிட்டு இருக்கிறானே. ஒரு நிமிஷம் யாருக்கே லூசு பிடிச்சிட்டு, யாருக்குனே லூசு தான், கூட கொஞ்சம் யாருக்கு லூசு பிடிச்சிட்டு, அல்லேலூயா. உங்கள் ஆராதனை பிசாசுக்கு லூசு பிடிக்க வைக்கணும். உங்களை பார்க்குறவங்களுக்கு எப்படி இருக்கணும், என்ன இவன் ஒழுங்காத்தான் இருக்கானா, இவன் எப்படி ஒழுங்காத்தான் இருக்கானா தெரியலையே, இவனை பார்த்தா சங்கடப்படுற ஆள் மாதிரியவே நமக்கு எல்லாமே இருக்கு. ஆனால் சங்கடம் நமக்கு எல்லாமே வச்சுக்கிட்டு சில பேர் என்ன செய்வான், சங்கடப்படுவான். ஆனால் ஒன்றுமே இல்லாதவன் சந்தோஷமாக இருப்பான். அல்லேலூயா. அந்த கூட்டம் வேறு யாரும் இல்லை, நம்ம தான். ஒன்றும் இல்லாட்டாலும் யார் நம்மோடு இருக்கிறா, அதிக சந்தோஷத்தை என் இருதயத்தில் தந்தீங்க ஆண்டவரே. அதிக சந்தோஷத்தை என் இருதயத்தில் நீங்கள் வச்சிங்க ஆண்டவரே. அல்லேலூயா. இப்படி ஓடு மகளே, இப்படியே ஓடுங்க. ஆமாம், நீங்கள் பண்ண வேண்டிய பிரயாணம் வெகு தூரம். அல்லேலூயா. ஆமாம், நீங்கள் போகிற இந்த பிரயாணத்தில் கர்த்தர் உங்களுக்கு வச்சிருக்கிறது பெருசு. இப்போ இதை பார்த்துட்டு ஒரு முடிவுக்கு வந்துடாதீங்க. இப்போ இருக்கிற சூழ்நிலைமையை பார்த்துட்டு ஒரு முடிவுக்கு இன்னும் வச்சிருக்கிறார், ஏகப்பட்ட தூரத்தை வச்சிருக்கிறார். அதுல நீ பார்க்க போற, அந்த பாதையில நீ பார்க்க போற. அல்லேலூயா. அழைச்சவர் சும்மா அழைக்கல, அழைத்தவர் உன்னை சும்மா அழைக்கல. அல்லேலூயா. இப்போ ஒண்ணுமே தெரியலனா நீ பண்ண வேண்டிய பிரயாணத்தில் நீ பார்க்க போகிற காரியம் எல்லாம் மகிமையானது, 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 மகிமையானது. உன் அடையாளத்தை கர்த்தர் மாற்றுகிற ஒரு காலம் வருகிறது. அவரிடத்துல மன மகிழ்ச்சியா இரு. அல்லேலூயா. வேற ஒண்ணும் இல்லை, நீங்க தான் எனக்கு எல்லாம் ஆண்டவரே. கஷ்டம் வருதுன்னு அந்த ஒரு வார்த்தையை மட்டும் சொல்லுமா, எவ்வளவு பெரிய கஷ்டமா இருந்தாலும் பரவாயில்ல, அப்பா நீங்க தானப்பா எல்லாம் எனக்கு. உங்களை விட்டா யாருக்கிட்ட போவோம் அப்படி சொல்லி பாருங்க, ஒரு பெரிய சமாதானம் உங்களை என்ன செய்யும், நிரப்பும். பிலிப்பியர் 4:6 வாசிங்க, அதை மட்டும் சொல்லி முடிச்சிடுறேன். பிலிப்பியர் 4 முதல் 2 வாசிமா, 2வது வசனத்தை வாசி. 4:4 வாசி, 4:4 இருந்து வாசி. கர்த்தருக்குள் எப்போதும் சந்தோஷமா இருங்க. தெரிந்திருப்பதாக கர்த்தர் சமீபமாய் இருக்கிறார், நீங்கள் ஒன்றுக்கும் கவலைப்படாமல். இதுதான் ரொம்ப முக்கியமான வசனம். ஒன்றுக்கும் கவலைப்படாமல் எல்லாவற்றையும் குறித்து ஸ்தோத்திரத்தோடு கூடிய ஜெபத்தினால வேண்டுதலினால தேவனுக்கு என்ன செய்யுங்க, தெரியப்படுத்துங்க. அப்பொழுது எல்லா புத்திக்கு மேலான தேவ சமாதானம் உங்கள் இருதயங்களை. அல்லேலூயா, அல்லேலூயா. நான் போன வாரம் என்ன சொன்னேன், அருமையான அவங்க சகோதரி வீட்டில் ஒரு ஜெப கூட்டம்னு சொன்னேன். எத்தனை வந்த எல்லாருக்காக ஸ்தோத்திரம். வராதவங்களுக்கு நான் என்ன செய்ய, உங்களுக்கு ஏதாவது வேலை இருந்திருக்கும்னு நினைக்கிறேன். இல்லை, உங்களுக்கு ஏதாவது வேலை, அதாவது என்னென்னா, நான் மறுபடியும் சொல்கிறேன், ஒரு இடத்துல தேவ ஜனங்கள் கூடிட்டாங்கன்னா அந்த இடத்துல கர்த்தர் பெரிய காரியங்களை கட்டாயம் செய்வார். அல்லேலூயா. அந்த இடத்துல யாரும் கூடக்கூடாது, தேவ ஜனங்கள் ஒரு இடத்துல கூடிடக்கூடாது. மற்றவங்க இல்லை, யாருனாலும் என்ன செய்யலாம், கூடலாம். ஆனால் யார் கூடிடக்கூடாது, தேவ ஜனம் கூடிடக்கூடாது. தேவ ஜனம் ஒருமனப்பட்டு கூடிட்டாங்கன்னா அந்த இடம் அசைஞ்சிடும், அந்த இடம் அசைஞ்சிடும். அந்த இடத்துல மகிமை என்ன செஞ்சிடும். அல்லேலூயா. அதனால தான் நான் ரொம்ப அழுத்தி சொல்கிறேன், ஒரு வீட்டில் கூட்டம் வச்சா
வர முடியலை பாஸ்டர் அப்படின்னா பிரச்சனை இல்லை. ஆனால் வருவதற்கு என்ன செய்யுங்க, முடிஞ்ச அளவுக்கு பிரயாசப்படுங்கள். அல்லேலூயா. அப்போ இங்கே கர்த்தர் சொல்ல, நீங்கள் எப்பொழுதும் கர்த்தருக்குள்ளே எப்படி இருங்க, சந்தோஷமாக இருங்கன்னு வெறும் வார்த்தையை மட்டும் சொல்லாமல் எப்பொழுதும் சந்தோஷமாக இருங்க. எப்படி, யார் யாருக்கு சொல்லியிருக்கணும்? சிறைச்சாலைக்குள்ளே இருக்கிற பவுலுக்கு யார் சொல்லியிருக்கணும்? இப்போ நான் என்னை கொண்டு ஜெயிலில் வச்சுட்டாங்க, ரொம்ப சந்தோஷம் மாஸ்டர், அதை தான் நாங்கள் எதிர்பார்த்துக்கிட்டு இருக்கிறோம் அப்படிங்கிற மாதிரி. நீங்கள் சுவிசேஷத்தை நிமித்தம் எங்கே கொண்டு வச்சுட்டாங்க? ஜெயிலில் கொண்டு வச்சுட்டாங்க. அப்போ நீங்கள் என்ன சொல்லுவீங்க? நீங்கள் என்ன செய்வீங்க? பாஸ்டர் என்னை பார்க்க வருவீங்களா, வர மாட்டீங்களா? பார்த்து பாஸ்டர் என்ன செய்யாதீங்க, கர்த்தர் உங்கள் கூட, சந்தோஷமா கவலைப்படாதீங்க, அல்லேலூயா அப்படின்னு சொல்லுவீங்களா, சொல்ல மாட்டீங்களா? ஆனால் இங்கே காரியம் வேறு மாதிரி நடக்கு. மனுஷன் ஜெயிலுக்குள்ளே இருந்துக்கிட்டு வெளியே இருக்கிற ஆளுக்கு சந்தோஷமாக இருங்க, எப்படி இருங்க? அல்லேலூயா. இதுதான் மகிமை. இவர் பவுல் சிறைச்சாலைக்குள்ளே இருக்கிறார், இங்கே உள்ளே இருந்து எழுதுறார், எப்பா யோவானு கவலைப்படாத, கெட்ட பழக்கம் அது. அல்லேலூயா. எதுக்கு போட்டு அழுதுகிட்டு கிடக்க? ஆமே சோத்திரம். இப்போ இந்த முடியை கூட எண்ணிடலாம் போலுக்கு, இந்த முடியை கூட என்ன செஞ்சிடலாம், எண்ணிடலாம் போலுக்கு. சில வேட்டை என் சகோதரி ஏன் இப்படி இருக்கீங்க, அவங்க கவலையை சொல்லுவாங்க பாருங்க, அந்த கவலை இந்த கவலை வந்தது போனது. அதான் ஒரு எடுத்துக்காட்டு சொன்னேன். வீட்டு கூட்டத்தில் ஒரு அம்மா வந்து ஒரு பாஸ்டர்கிட்ட ஜோம் பண்ண வந்துதான். ஒரு அம்மா ஒரு பாஸ்டர்கிட்ட ஜோம் பண்ண வந்துட்டு, என் மகளுக்காக என்ன செய்யுங்க, என் மகளுடைய திருமணத்துக்காக என்ன செய்யுங்க, ஜோம் பண்ணுங்க பாஸ்டர். ஆமாம் ஆமாம். அவரும் ஊக்கமாக பலமாக பயங்கரமாக ஜோம் பண்ணிட்டார். ஆண்டவரே இறங்குங்கப்பா, தடையை மாற்றுங்கப்பா, கைகூட வர பண்ணுங்கப்பான்னு என்ன செஞ்சிட்டாரு, ஜோம் பண்ணி முடித்தோடனே சரி பொண்ணு பேர் என்ன, பொண்ணுக்கு வயசு என்ன, ஆமாம் வயசு என்னன்னு கேட்டுட்டு, சரி வயசு என்ன, நானும் ஒரு மாப்பிள்ளை இருந்தால் என்ன செய்யறேன் உங்களுக்கு, ஆமாம் என் மகளுக்கு 5 வயசு ஆகுது. அட சண்டாளி. அல்லேலூயா. எப்போ கல்யாணம் அவளுக்கு இப்போமே கவலை, இப்போமே அந்த மகராசிக்கு என்ன பிள்ளையை குறித்து. அப்போ சில பேருக்கு கவலை, அவன் முடியை விட அதிகமாக கவலை இருக்கு. இல்லை முடிய கூட எண்ணிடலாம் போலுக்கு. அவன் படுற கவலையை என்ன செய்ய முடியவே இல்லை. தெரியாதனமாக அவங்ககிட்ட வந்து கேட்டுட்டேன்டா, நீ கவலைப்பட்டுக்கிட்டே இரு, நான் போயிட்டு வாரேன். அல்லேலூயா. நீ என்ன செஞ்சுக்கிட்டே இரு, கவலைப்பட்டுக்கிட்டே, கவலைப்பட கவலை வளர்ந்துக்கிட்டே தான் இருக்கும். அல்லேலூயா. கவலையை ஜெபமாய் மாற்றுங்க. அதான் பவுல் சொல்றார், ஒன்றுக்கும் கவலைப்படாம என்ன பண்ணு, ஸ்தோத்திரம் பண்ணு. ஒன்றுக்கு கவலைப்படாம விண்ணப்பத்தை ஆண்டவர்கிட்ட சொல்லு, ஆமா இருதயத்தை கர்த்தர்கிட்ட சொல்லு. அல்லேலூயா. அல்லேலூயா. ஸ்தோத்திரத்தோடு கூட ஜெபத்தினால் வேண்டுதலால் விண்ணப்பங்களினால் யாருக்கு தெரியப்படுத்துங்க. அல்லேலூயா. கவலையை விடுங்க, தூர விட்டுட்டு ஏதோ முழங்கால போடுங்க, முழங்கால போடு. மாறுதாய் கர்த்தர் காரியத்தை மாறுதலாய் முடிய பண்ணுவார். நம்ம கவலையை ஆத்துவோம் போறோம் பார்த்தா நம்மளை கவலையாக்கி விட்டுருவான் சில பேர். ஆமே, நம்ம கவலையா, சரி கவலையா இருக்காங்களே 2 வசனத்தை சொல்லி என்ன செய்வோம், ஏதாவது பண்ணுவோம் பார்த்தா போன போக்கில் நம்மளே கவலையாக்கி விட்டுருவான். நம்ம விசுவாசத்தையும் என்ன செஞ்சிருவான், தீயை வச்சு கொளுத்திடுவான். அல்லேலூயா. எண்ணெயை ஊற்றி எரிய விடுவான்னு பார்த்தா சுவாலியை முடிச்சிடுவான். எச்சரிக்கையாகுங்க. அல்லேலூயா. பக்கத்தில் பார்த்து சொல்லுங்க, கவலைப்படாதீங்க, கவலைப்படாதீங்க. எந்த அளவுக்கு கவலைப்படக்கூடாது, நாளைய திரைத்த குறித்து கவலையே படக்கூடாது. ஆமாம் பாஸ்டர், நீங்கள் ஈஸியாக தான் பேசுவீங்க, உங்களுக்கு என்ன, ஆமாம் வெள்ளைன்னு வந்திருக்கீங்க, நீங்கள் ஈஸியாக தான் பேசுவீங்க, உங்களுக்கு அதுதான் ஆண்டவர் உங்களை பேச வைக்காரு, நீங்கள் பேசுறீங்க. நான் படுற பாடு எனக்கு தானே. 3 பிள்ளைகளையும் பெற்றுட்டு, 4 பிள்ளைகளை பெற்றுட்டு, 2 பிள்ளைய பெற்றுட்டு, 5 பிள்ளைய பெற்றுட்டு நான் படுற பாடு எனக்கு தானே தெரியும். அல்லேலூயா. கவலையில ஆமே, கவலைய விட்டுட்டு ஆண்டவர் சமூகத்தில் பிள்ளைய வை, ஆண்டவர் சமூகத்தில் பிள்ளைய வை. அந்த பிள்ளைய கர்த்தர் மகிமைப்படுத்துவா, பிள்ளைகளை கர்த்தர் மகிமைப்படுத்துவா. அவருடைய காரியம் வீட்டில் முளைக்கும், அவருடைய பெரிய காரியம் மூலமா விளைய பண்ணுவார் கர்த்தர். அல்லேலூயா. ஒன்னே ஒண்ணுதான், ஆண்டவர் உங்க கையில பழத்தை தரலன்னா உங்களை மரமா மாத்த போறாருன்னு அர்த்தம். இதுவும் புரியுதா புரியலையா? பக்கத்தில் பார்த்து சொல்லுங்க, உங்களுக்கு கேட்ட நன்மையை
அதாவது பலத்தை தரல அப்படின்னா உங்களையவே கர்த்தர் மரமாய் மாற்ற போகிறார். நீ தான் பலம் கொடுக்க போகிறார், நீ தான் பலத்தை கொடுக்க போகிறார், நீ தான் கனிகளை கொடுக்க போகிறார். புரிஞ்சவங்க மாத்திரம் சந்தோஷமாயிரு. இந்த பலத்தோட போ, இந்த சமாதானத்தோட போ மகளே. அல்லேலூயா. கடைசியாக சொல்லி முடிச்சது, எல்லா புத்திக்கும் மேலான தேவ சமாதானம் உங்கள் இருதயங்களை சிந்தைகளையும் கிறிஸ்து இயேசுவுக்குள்ளாக காத்துக்கொள்ளும். அல்லேலூயா. அப்ப இந்த சமாதானம் என்ன செய்யுது? எனக்கு கவலை இருக்கு, ஆனா அந்த கவலையை குறித்து நான் சிந்திக்கிறதே இல்லை. என் தேவ சமாதானம் எங்க கொண்டு போயிட்டு பாருங்க, என்ன நான் கர்த்தருடைய மகிழ்ச்சி என்னை எங்க கொண்டு போயிட்டு. அல்லேலூயா. எப்ப இவ்வளவு தேவை இருக்கு, நாளைக்கு இன்னும் செய்யணும், இன்னெல்லாம் பண்ண வேண்டியது இருக்கு, ஆனா அதை குறித்து ஒரு கவலை எனக்கு இல்லவே. ஆமா, அந்த கவலைப்படாத இடத்துக்கு எது கொண்டு போயிட்டு? தேவ சமாதானம் கொண்டு போயிட்டு. அல்லேலூயா. ஆமா, அந்த கவலைப்படாத, அதை கொஞ்சம் கூட நினைக்காத இடத்துக்கு அந்த சந்தோஷம் என்னை கொண்டு போயிட்டு. அல்லேலூயா. பரலோகத்தில் வாழ்ற உயிரோடு இருக்கிற ஆளுனா, பரலோகத்தில் இருக்கிற உயிருள்ள ஆள்னா, சொல்லுங்க, பரலோகத்தில் இருக்கிற உயிருள்ள ஆள்னா. பரலோகத்தில் நீங்க எப்படி இருக்க போறீங்களோ அதே மாதிரி பூமியில இருக்கணும். அதுக்கு பிராக்டிஸ் பண்றாரு ஆண்டவன் நம்மளை. அல்லேலூயா. அங்க நீ எப்போதும் சந்தோஷமா, அதிக சந்தோஷத்துக்குள்ள மரித்தவர்கள் எல்லாம் எந்த சந்தோஷத்துக்குள்ள போயிட்டாங்க? அதிக சந்தோஷம், அதிக சமாதானம், அதிகமான நிம்மதிக்குள்ள யார் போயிட்டா? மரித்தவர்கள், கிறிஸ்துவுக்குள் மரித்தவங்க எங்க போயிட்டாங்க? அதிக சந்தோஷம். என்ன சந்தோஷத்துக்குள்ள? அதிக சந்தோஷத்துக்குள்ள, அதிக மகிமைக்குள்ள, அதிக சமாதானத்துக்குள்ள போயிட்டாங்க. அல்லேலூயா. அதே மாதிரி தான் நீ இங்கேயும் வாழணும். அல்லேலூயா. அங்க பரலோகத்தில் எப்படி வாழ போறியோ அதே மாதிரி பூமியிலே வாழ பழகிக்கும். சந்தோஷமா இரு. ஆமென், ஆமென். 10 ரூபா கையில இருந்தாலும் சந்தோஷமா இரு. அல்லேலூயா. ஆமா, இல்லாட்டாலும் சந்தோஷமா. அல்லேலூயா. காக்கை கூப்பிடுகிற காக்கை குஞ்சுகளுக்கு ஆகாரம் கொடுக்கிற நம்முடைய தேவன் நம்மளை திக்கற்றவர்களாக ஒரு நாள் விடவே மாட்டார். சந்தோஷம், அதுதான். அந்த சந்தோஷம் தான் உங்களை பயன்படுத்த போகுது. அந்த சந்தோஷம் தான் உங்களை பயன்படுத்த போகுது. எல்லாரும் எழுமி நின்று அல்லேலூயா. பரம அழைப்பின் பந்தய பொருளுக்கா நான் வெக்கை நோக்கி ஓடுகிறேன், நான் ஓடுகிறேன். அப்படியே காணிக்கை படைங்க. ஓடுகிறேன், நான் ஓடுகிறேன், என் இயேசுவுக்கா ஓடுகிறேன், என் இயேசுவுக்கா ஓடுகிறேன். அல்லேலூயா, 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 அல்லேலூயா. ஆமென், அல்லேலூயா. எல்லாரும் பாடுங்க, மைக்கில் பாடுங்க. ஆமென், ஆமென். அல்லேலூயா, அல்லேலூயா. லாபமான அனைத்தையுமே நஷ்டம் என்று கருதுகிறேன். ஆமென். லாபமான அனைத்தையுமே நஷ்டம் என்று. அப்பா நீத்த எனக்காக, அப்பா நீத்த இந்த பாதையிலே நான் ஓடுகிறேன், இந்த பாதையிலே நான் ஓடுகிறேன். கையை உயர்த்தி சந்தோஷமே. அல்லேலூயா, 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 அல்லேலூயா. ஓடுகிறேன், நான் ஓடுகிறேன். எல்லாரும் பாருங்க. ஓடுகிறேன், என் இயேசுவுக்காய் நான் ஓடுகிறேன், என் இயேசுவுக்காய் நான் ஓடுகிறேன். பரம அழைப்பின் தந்தைய பொருளுக்காய் அழைப்பை நோக்கி ஓடுகிறேன். ஏசையா, பரம அழைப்பின் தந்தைய பொருளுக்காய் நோக்கி ஓடுகிறேன். சந்தோஷமாயிருந்த எப்பொழுதும் சந்தோஷமாய், ஆமே. உயர்வானாலும் தாழ்வானாலும்
வாழ்வானாலும் சர்வ வல்ல தேவன் நம்மோடு இருக்கிறார். சர்வ வல்ல தேவன் நல்ல கையை தட்டி ஆண்டவரை மகிமைப்படுத்துவோம். தேவ ஜனமே, அன்பு சகோதரியே, சகோதரா, வாலிப மகளே, வாலிப தம்பி, நீ அவரிடத்துல மன மகிழ்ச்சியாரு. எனக்கு நீங்க எல்லாரும் சொல்லி என் சந்தோஷமே நீங்க தான்பா, என் கொண்டாட்டமே நீங்க தான் ஆண்டவரே, என்னுடைய திருவிழா எல்லாமே நீங்க தான் ஆண்டவரே, என் மகிழ்ச்சி நீங்க தான்பா, அதிக சந்தோஷம் நீங்க தான், என்னுடைய அதிகமே நீங்க தான் ஆண்டவரே. நான் உங்களுக்குள்ள மகிழ்ந்து இருக்கிறேன். உங்க விருப்பத்தை செய்யணும், அதுதான் என் வாழ்க்கையின் நோக்கம் ஆண்டவரே. அந்த மகிமையை என் மூலமா வெளிப்படணும் ஆண்டவரே. ஆண்டவர் வந்த ஒவ்வொரு ஜனத்தையும் உம்முடைய சந்தோஷத்தினால நிரப்புவீராக. தொடர்ந்து அடியான் போகிற அந்த ஊழியத்தை கர்த்தர் ஆசீர்வதிப்பீராக. அங்க இருக்கிற ஊமை ஜனத்தை கர்த்தர் ஆசீர்வதிப்பீராக. பிரயாணங்களை பாதுகாத்துக் கொள்ளுங்க. தொடர்ந்து உம்முடைய நாமம் மகிமைப்படட்டும். இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் பிதாவே, ஆமென். எல்லாரும் சேர்ந்து சொல்லுவோம். என் ஆத்துமாவே கர்த்தரே ஸ்தோத்திரி, முழு உலமையுடைய பரிசுத்த நாமத்தை ஸ்தோத்திரி. என் ஆத்துமாவே கர்த்தரே ஸ்தோத்திரி, கர்த்தர் செய்த சகல உபகாரங்களை மறாதே. நம்முடைய கர்த்தராயிருக்கிற இயேசு கிறிஸ்துவின் கிருபையும் பிதாவாகிய தேவனுடைய அன்பும் பரிசுத்த ஆவியானுடைய அன்னுன்யமும் ஐக்கியமும் ஸ்நேகமும் சகல பரிசுத்தவான்களோடு நாம் அனைவரோடு கூட நீடித்து நிலைத்திருப்பதாக. ஆமென். நல்ல கையை உயர்த்தி 3 அல்லேலூயா சத்தமாய் சொல்லுவோம். அல்லேலூயா, அல்லேலூயா. எல்லாருக்கும் ஸ்தோத்திரம். ஒருவரை வாழ்த்து செல்லுங்கள். God bless you.